மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு புது வருஷம் அட்டகாசமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வருஷ ஆரம்பமே ஓஹோன்னு இருக்குது. 2ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல ராகு. மிதுனராசிக்காரர்களுக்கு டாப் டக்கராக இருக்கும். வருடத்தின் ஆரம்பத்திலேயே 2 சுபர்கள் உங்களுக்கு ராசியோடு தொடர்பு கொள்கிறாங்க. வீட்டில் 10 சவரன் தங்கம் வாங்கிட்டேன், 15 சவரன் தங்கம் வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமான நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ 2026 புத்தாண்டு பிறக்க போகிறது. 2025 சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா, வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு. வேலையில் நல்லா இல்லை, தொழிலில் நல்லா இல்லை, வியாபாரத்தில் நல்லா இல்லை, குடும்பம் அமையலை, அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள், நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன். பிறக்க போகின்ற 2026 எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு $1 மில்லியன் கேள்வியாக நம்மள எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு. ஜோதிடத்தில் ஆர்வம் இல்லைன்னா பரவாயில்ல, ஜோதிடத்தில் ஆர்வம் வேறு வந்து தொலைச்சிருதே. அப்போ 12 ராசிகளில் என்னுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத அறியக்கூடிய ஒரு ஆர்வங்கள் கண்டிப்பாக எல்லோருக்குமே உண்டு என்பது தான் உண்மை. சரி, இந்த வருடாந்திர ராசி பலன்கள் 2026 எப்படி இருக்கும்ன்றது எதை வைத்து சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 4 கிரகங்கள், ராகு, கேது, குரு, சனி ஆகிய இந்த பெயர்ச்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் அப்படி ஏதாவது நல்ல பெயர்ச்சி இருக்கா? சனி பெயர்ச்சினாலே கொஞ்சம் பயமாக இருக்குதுங்களையா. போன வருஷம் ஏப்ரல் மாதம் சனி பெயர்ச்சி நடந்தது. இந்த வருஷம் சனி பெயர்ச்சி இருக்குமா? நிச்சயமாக இல்லை. சனிப்பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி கிடையாதுங்க. போன வருஷம் நடந்ததோடு சரி. அப்போ சனி பகவான் மீன வீட்டில் நிலையாக பெயர்ச்சியாகாமல் இருக்கிறார். எனவே இந்த வருடம் சனி பெயர்ச்சி கிடையாது. இன்னொன்று, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி இந்த வருஷம் ஏதாவது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லைங்க. ஆனால் இந்த வருஷம் நடக்குது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 6ஆம் தேதி போல் டிசம்பர் முதல் வாரம் இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா. ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு கேது பெயர்ச்சி இல்லைன்னு வச்சுக்கலாம். வருடம் வரக்கூடிய குருப்பெயர்ச்சி இருக்கா? கண்டிப்பாக இருக்குமே. ஆமாம், இருக்குது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி ஒரு விசேஷமான குருப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். என்னென்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் குருப்பெயர்ச்சின்னு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக, ஒரு பெரிய நிலையாகவே சொல்லுவேன். என்ன நல்ல நிலை அப்படின்னா, குரு பகவான் உலகத்தார் எல்லாருக்குமே நல்லதுகளை மட்டுமே செய்யக்கூடிய மிக உன்னதமான ஒரு உயர்ந்த கிரகம். அவ்வளவு உயர்ந்த ஒரு கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போகிறதுனால 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை 2025 அனுபவித்தாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க. குரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார். அவர் பார்க்கக்கூடிய 3 ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும். பார்க்கக்கூடிய 3 ராசிகள் என்ன? குரு பகவான் பார்ப்பது 3 ராசிகளை எப்போவுமே பார்ப்பார். இப்போது விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளை அவர் பார்க்க போகிறது. இந்த 3 ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் பெரிய சோதனைகள் இல்லாமல், குறிப்பாக 2024-25 ஒரு மத்துன்னு கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவும் எனக்கு நல்லது நடக்கலை, கெட்டது மட்டுமே நடந்தது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே கொஞ்சம் நல்ல விதமான அமைப்புகள் நிச்சயமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு புது வருஷம் அட்டகாசமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதனை குறிபார்க்கின்ற நிலைமையில் இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இந்த வருடத்தில் பெரும்பகுதி அமைப்பு 11ஆம் இடத்துல அப்படியே ராகு எதிர்ப்புகளை விளக்க வைக்கக்கூடிய அமைப்பில். 11ஆம் இடத்துல ராகு இருந்தார்னாலே எதிரிகள் அப்படியே அடங்கி இருப்பார்கள். வெற்றிகள் நமக்கு சொந்தம் என்பது அர்த்தம். வருடம் முழுவதுமே ராகு பகவான் 11ஆம் இடத்துல வலிமையாக இருக்கின்ற அமைப்பில் இந்த வருஷம் ஆரம்பிக்குது. ஆகவே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. இந்த வெற்றியின் மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு பெரியவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா,
ஐயா ஒரு நிலையில் பாருங்கள் 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களேன்றதை நான் போன வருஷமே சொன்னேன், பயப்படாதீங்கன்னு சொன்னேன். 12ஆம் இடத்துல இப்போது விரயச்சனியாக இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான் அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்கும் என்பதால் எதிலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கிடையாது. என்ன கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், அந்த செலவுகளின் மூலமாக கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், சுப விரயங்கள் தாங்க இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடியது, வேலை இல்லாத குழந்தைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒன்று, தொழில் வச்சு கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒன்றுன்னு ஏதாவது ஒரு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வரவுகள் வந்து அப்படியே சமப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருஷம் இருக்குது. இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லது நடக்கும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு, இதை வந்து ஒரு 5 மாதங்கள் சுமாராக இருந்தாலும் கூட 7 மாதங்கள் பிற்பாது, அதாவது ஜூன் மாதத்திலிருந்தே மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க இருக்கிறது. இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு போக வேண்டும், வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே இந்த 2026ஆம் ஆண்டை சொல்ல முடியுங்க. பாக்கியஸ்தானம் ஆரம்பத்திலே வலுத்திருக்குது. சூரியன் வலுவாக இருக்கிறார். 5ஆம் அதிபதி குருவின் பார்வையில் வருட ஆரம்பத்தில் இருக்கிறார். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, தந்தை சார்ந்த விஷயங்கள், மகன் சார்ந்த விஷயங்களில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது, அப்பாவுடைய அன்பு கிடைக்கிறது, அப்பாவுடைய அரவணைப்பு கிடைக்கிறது போன்றவைகளில் இருந்து வந்த கோளாறுகள் இப்போது நீங்கும். பெரியவர்களுக்கு பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்காம இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அது ஒன்றும் வேலைக்கு போதான்னு தெரியல, ஸ்கூலில் தான் படிக்க போதா, காலேஜுக்கு தான் போகுதான்னு தெரியல, அல்லது வர்ணெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டே இருக்குதுன்ற மாதிரியாக பிள்ளைகளின் மேலிருந்த மன வருத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு, அப்படியே பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு 2026ஆம் ஆண்டு வயதிற்கேற்றார் போல நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே, ஒரு சிறு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட, ஒரு கடை சாலை ஓரத்தில், ஒரு ரோடு ஓரத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறேங்க, பெட்டி கடை மாதிரி வச்சுருக்கிறேன், ஒரு உணவகம் வச்சுருக்கிறேன், ஏதோ அன்றாடம் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு ரொம்ப அன்றாடம் இதாக தான் இருக்கிறேன், அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஒரு 10 மடங்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் குருப்பெயர்ச்சிக்கு பிறகு 10ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பினால பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. பின்னர் 7 மாதங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 9, 10 கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதனால ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா மாற்றங்களும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களாக இருக்கின்ற காரணத்தினால முதல் 5 மாதங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக என்னடா இடிக்குதே கடிக்குதேன்ற மாதிரி இருந்தாலும் கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 9, 10 கூடியவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் இங்கே செயல்படும் என்பதால் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலையே நல்ல வேலையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றாக இருக்கக்கூடிய சுபமான யோகமான 2026ஆம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மையை செய்யக்கூடிய நல்ல வருஷங்க இந்த வருஷம். ரிஷபராசிக்காரர்களுக்கு வருஷ ஆரம்பமே ஓஹோன்னு இருக்குது. 2ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல ராகு, 4, 10ஆம் இடங்கள், 11ஆம் இடத்துல சனி, 4, 10ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள். வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிநாதன் 8இல் மறைந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறது. இது எல்லாமே வந்து, அதாவது யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியாக அடுத்தடுத்த மாதங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதற்கு அறிகுறியாக ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதத்திலே ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்கும் உண்டுங்க. பெரிய அளவில் ஒரு முன்னேற்றங்கள் சர்வ நிச்சயமாக இருக்கும். ரிஷபராசிக்கார இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். முதல் 4 மாதங்களுக்குள்ளேயே காதல் ஒரு மாதிரி ஒன்றும் கை கட்ட மாதிரி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே காதல் கைகூடக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக, நல்ல வருடமாக இந்த வருடம் இருக்குதுங்க. அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி திருமணம் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக அனைத்து நிலைகளிலும் உங்களுடைய இந்த 2026ஆம் ஆண்டு இளைஞர்களுக்கு ஒரு பொற்கால ஆண்டாகவே இருக்கும். குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே குடும்பம் அமைஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அவங்கள இது பண்ண முடியல, இவங்கள இது பண்ண முடியல, சுப பிரிவாகவே வேலை நிமித்தம் புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறோம், குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு சின்ன சங்கடம், இந்த மாதிரி குடும்பம் ஒன்றாக இணைய முடியாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அப்படியே பிற்பகுதியிலிருந்து ஜூன் மாதத்திலிருந்து குடும்பம் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதத்திற்கு பிறகு முதல் 5 மாதங்கள் பண வரவுகள் நன்றாக இருக்கும். பணமே வாழ்க்கை இல்லையே, பணம் இருந்தால் மட்டும் எல்லா வாழ்க்கையும் நடந்துடாதே.
அப்போ பணத்தை தாண்டிய சந்தோஷ வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு அப்படியே ஜூன் மாதத்திற்கு பிறகு பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியதாக, ஒரு வீடு வாங்கிறது, வாசல் வாங்கிறது, சொந்த ஊரில் செட்டில் ஆகிறது, எல்லா நிலைமைகள்லேயும் ஒரு பெரிய முன்னேற்றங்கள் இருக்கிறது என்பது மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஆதரவுகள் வேலை தொழில் அமைப்புகளில் கண்டிப்பாக இருந்தே தீரும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பரோடு சேர்ந்து கூட்டாக சேர்ந்து அதை பண்ணலாம் இதை பண்ணலான்ற மாதிரியான சில விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதன் மூலமான ஒரு முன்னேற்றங்களும் இப்போது நிச்சயமாக அத்தனை நிலைமைகளிலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ரிஷபராசிக்காரர்களுக்கு சோதனைகளே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, வேலையில் மட்டும் கொஞ்சம் வேலை பழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஷிஃப்ட் இந்த மாதிரி போடுறாங்க அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு, அல்லது நம்ம வேலை செஞ்சு மேனேஜர் பேர் எடுத்துகிட்டு போகிறார் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு சூழல் வரக்கூடிய அமைப்பு என ரிஷபராசிக்காரர்களுக்கு சில பல சங்கடங்கள் இருந்தாலும் கூட ஒரு நிலையில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு பிரமாதமான அற்புதமான நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. 2026 பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காத சுபமான நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் எல்லோருக்கும் இந்த ஆண்டு. மிதுனராசிக்காரர்களுக்கு டாப் டக்கராக இருக்கும். வருடத்தின் ஆரம்பத்திலேயே 2 சுபர்கள் உங்களுக்கு ராசியோடு தொடர்பு கொள்கிறாங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போது கை கொடுக்கும். கடந்த காலத்தில் லவ் பிரேக்கப் ஆகி போயிட்டு நினைச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் காதலன் கைவிட்டு விட்டார், காதலி கைவிட்டு விட்டார், நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன்னு தேவதாஸ் மாதிரி சோக கீதம் பாடிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த வருடத்தின் ஆரம்ப முதல் மாதங்களிலேயே புதிய காதல் வருவது அல்லது காதல் ஜெயிப்பது, ஏற்கனவே இருக்கக்கூடிய காதல் கல்யாணத்தில் முடிகிறது, பெற்றோர்கள் காதல் திருமணத்திற்கு அப்படியே அனுமதி கொடுப்பது என்பது போன்ற இளைய பருவத்தினருக்கு சுக்கிரனும் குருவும் 2026 ஆரம்பத்தில் ராசியை தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. 2020, 21, 22 கஷ்டப்பட்டீங்க பாருங்கள், அது மாதிரியான கஷ்டங்கள்லாம் இனிமேல் மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவே வராது. எல்லா நிலைமைகளிலும் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இப்போது கண்டிப்பாக அத்தனை மிதுன ராசிக்காரர்களும் அடையக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய அந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச நிலையில் 2ஆம் இடத்திற்கு வருகிறார். எப்பொழுதுமே குரு பகவான் 2, 7, 5, 9, 11 ஆகிய இடங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார், பண வரவுகளை கொடுப்பார் என்பது ஒரு பெரிய அமைப்பு. இப்போது 2ஆம் இடத்துல வரப்போகிறாரு. ஒரு குன்றுமணி தங்கம் கூட என் வீட்டில் இல்லைங்க, எல்லாத்தையும் தூக்கி அடகு கடையில் கொடுத்துட்டேன், தங்கம் வாங்குறதுக்கே வசதி இல்லைங்க, இப்படி இருக்கிறாங்க, மனைவி ஆசைப்பட்டு விரும்பி கேட்குறாங்க, குழந்தைகளுக்கு அது கேட்குறாங்க இது கேட்குறாங்கன்ட்டு எதுவுமே வாங்க முடியாத சூழலில் இருக்கக்கூடிய ஒரு எளிமையான நிலையில் இருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களுக்கு கூட வீட்டில் 10 சவரன் தங்கம் வாங்கிட்டேன், 15 சவரன் தங்கம் வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அதிகமான நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது அத்தனை மிதுனராசிக்காரர்களுக்கும் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ஆகவே மிதுனராசிக்காரர்கள் கவலைப்படாதீங்க. குறிப்பாக மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே மன அழுத்தம் தீரக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். இன்னும் இந்த மனுஷன் என்ன பண்ணாரு தெரியல, குழந்தைங்க சரியாக பேச்சை கேட்க மாட்டேங்குது, கடன் இவ்வளோ ஆயிடுச்சு, குடும்பம் இப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த மனிதன் ஏதோ ஒரு தப்பு பண்ணி தான் இவ்வளோ கடனை வச்சுட்டாரு, என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு தெரியல, படிக்கிற பிள்ளை படிக்கத்தான் போதா, வேலைக்குத்தான் போதா, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளை அதைத்தான் செய்யுதா, இந்த மாதிரியாக கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல இருக்கக்கூடிய சில நிம்மதியற்று இருந்த மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே வேலை, குடும்பம், கணவன், குழந்தைகள் அவ்வளவுலையும் கொஞ்சம் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காதுங்க. சோதனைகள் எல்லாம் அந்த அஷ்டமச்சனையோடு முடிஞ்சு போச்சு. எதையெல்லாம் இழந்தீங்களோ, நல்ல பேர் இழந்தது, மதிப்பு இழந்தது, பணத்தை இழந்தது, இதையெல்லாம் 2026ஆம் ஆண்டு ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வருடத்தின் முதல் 3 மாதங்களுக்கு பிறகு, மார்ச் மாதத்திற்கு பிறகுலாம் ஷேர் மார்க்கெட்டு கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சில இளைஞர்கள், மிதுனராசிக்கார இளைஞர்கள் புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கிலெல்லாம் பேர் வாங்கக்கூடிய, புகழடையக்கூடிய அருமையான வருஷமாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டு